ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வெளியேறு பெற்ற ஆத்மாவை மீட்டு கொண்டு தம்முடையவர்களாய் மாற்றி தமக்குரியவர்களாய் வைத்து கொள்ளவே தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாய் இறங்கி வந்தார். ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்றை நான் வாசித்தேன். ஒரு எஜமானனும் ஒரு வேலைக்காரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். ஆனால் மாலை பொழுது வந்துவிடுகிறது. அவர்கள் போக வேண்டியதான இடத்திற்கு அவர்களால் போக முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலை, அந்த காலநிலையிலே மிகவும் மோசமான குளிர் சூழ்நிலை, கண்மூடித்தனமான பனிப்பொழிவு அந்த இடத்திலே உண்டாகிறது. இவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே இவர்கள் போய்விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வழியை தவறவிட்டபடினாலே இவர்களாலே போக முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மறுநாளிலே இவர்களுடைய நண்பர்கள் இவர்கள் வரவில்லையே என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த பகுதிகளிலெல்லாம் போய் தேடுகிறார்கள். இங்கே எங்கேயாவது இருக்கிறார்களா என்று சொல்லி போய் பார்க்கிற பொழுது அந்த எஜமானனும் வேலைக்காரனையும் ஒரு இடத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த எஜமானன் அந்த பனிப்பொழிவிலே சிக்குண்டு மிகுந்த குளிராயிருந்தபடினாலே முகங்குப்புற விழுந்தவராய் அவரை சடலமாய் கண்டெடுத்தார்கள். அந்த சடலத்தை மீட்டெடுத்த பொழுது அந்த அவருடைய சடலத்துக்கு கீழே உடன் வந்த வேலைக்காரன் மிகவும் அவனுடைய சரீரம் உறைந்து போய் மிகவும் கடினமான குளிரிலே அவனுடைய சரீரம் சிக்குண்டு, ஆனால் அவனுக்குள்ளே உயிர் இருந்தது. அவன் மரித்து போகவில்லை. அவனை கொண்டு போய் எல்லா உதவிகளை செய்து பின்பு அவனை விசாரித்த பொழுது அவன் சொன்னான், இந்த எஜமானன் அந்த ஐயா தான், அவரே தானா முன் வந்து என் மேலே விழுந்து நீ உன்னை காப்பாற்றிக்கோ, நீ எப்படியாவது நீ பிழைத்து கொள்ள வேண்டும், என்னை பற்றி கவலைப்படாது என்று சொல்லி அவர் தான் இப்படி செய்தார் பார், நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், அவர் மரித்து போய்விட்டார் என்று அவன் சொல்ல கேட்டார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இதைத்தான் இயேசு ராஜா நமக்கும் செய்திருக்கிறார். நம்மை நாம் போக வேண்டிய இடத்திற்கு போகும்படி, பரலோகத்துக்கு நாம் வந்துவிடும்படி, இந்த பூமியிலே பகல்ல மேன்மைகளை நாம் காணும்படி தேவன் சொன்னார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்கினேன் என்று சொல்லி, உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்கினேன் என்று சொல்லி தேவன் உன் அந்த மாதிரி ஒரு உயர்வில் உன்னை வைத்து பார்க்க தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் 11 மாதங்களை கடந்து இன்றைக்கு 30வது நாளை காணும்படி அந்த இரக்கம், அந்த தயவு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. நாம் என்ன சொல்லலாம்? கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அதற்காகவே நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவன் நம்மை கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு போகும்படி அந்த கிருபை, தயவு, தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அந்த பாக்கியத்தை நமக்கு செய்திருக்கிறார். வேத வசனத்திலே வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியிலே தம்முடைய சொந்த ஜனங்களாய் வாழ தேவன் உன்னை தெரிந்தெடுத்து அவருடைய மரணத்தினால் இந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளாகும்படியாய் தேவன் உன்னை சுத்திகரித்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இயேசு ராஜா நாம் போக வேண்டிய
அந்த மேன்மையான இடங்களை கண்டுபிடித்து கொள்ள வழிநடத்த தன்னுடைய ஜீவனையும் பாராமல் இயேசு ராஜா நமக்காய் அதை கொடுத்தாரே. அப்படியே பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொல்லலாம், இந்த வருஷம் முடிய போகிறது, நான் எண்ணிக்கொண்டிருந்தது நடக்கவில்லை, சாத்தியமாகலை, கிடைக்கவில்லை என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். உனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் உனக்கு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஜெயமாய் உன்னை சேர்ப்பார். நீ நம்பிக்கொண்டிருக்கிறது உனக்கு கிடைக்கும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ எதிர்பார்த்திருக்கிற சுகம் உனக்கு கிடைக்கும். உனக்கு வர வேண்டிய விடுதலை உனக்கு கிடைக்கும். தேவன் அதை உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வருஷத்தினுடைய ஒரு நாள் பாக்கி இருக்கிறது. இந்த வருஷத்தை நாம் முடிப்பதற்கு கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் கடந்து புதிய வருஷத்தில் புது பலம் கொண்டவர்களாக எழும்ப தேவன் உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, நாங்கள் பிழைத்து வாழும்படி மேன்மை அடையும்படி உண்மையே கொடுத்தீர். எமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதங்களும் இத்தனை நாட்களும் இந்த 53 வாரங்களும் எங்களோடு கூட இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலைமைகளிலும் இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், வாஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்கள், கிடைக்க பெற வேண்டிய காரியங்கள், போக வேண்டிய இடங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நீர் இவர்களை நிச்சயமாய் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்ப்பி இவர்களுக்கு உண்டான காரியங்கள் கிடைக்கும். இவர்களுக்கு வர வேண்டியதான சுகம் இவருடைய சரீரத்தில் செயல்படும். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை உள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய புதிய கிருபை இவர்கள் அனுபவிப்பார்களாக. உடைய மகிமை நீர் விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.